பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். ரொம்ப மனசு வேதனையா இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கணுங்கிறதா நினைக்கிறேன். என் கட்சிக்காரங்க எல்லாரும் அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற என்னன்னா, எங்கள் ஐயா சென்னையை 2 பேரும் சந்திக்கணும், முயற்சி எடுக்கணும். தினமும் சந்திக்கிற பொருளாக ஐயா கிட்ட வருது. சென்னைய மாநாட்டு நேரத்தில் அவர் தொலைபேசியிலே பேசிட்டு நேற்று ஒரு நாள் தான் பேசுகிறேன். 2 தடவை 3 தடவை ஒரு நாளைக்கு அவர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சுமூகமாக சூழ்நிலை வர்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வரல. இடையில வர பல நெருக்கடிகள் வருது. ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருக்குது. இப்போ ஊடகங்களில் சில வார ஏடுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் எங்கள் கட்சிக்காரங்களே கூட சில பேர் செய்திகளை பதிவிடுறாங்க. என்ன பதிவிடுறாங்கன்னா, ஜி.கே. மணி இந்த விரிசலுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி என்னால் தாய் அதுக்காக நான் அப்படிப்பட்ட மனுஷனும் இல்லை. அதெல்லாம் ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்து பொறுப்பு பண்ணேன். அப்படிலாம் பதவிக்கு பணத்துக்கு இது தெரியணும்னா நான் இருக்க வேண்டிய இடம் இங்கே இருக்கு அப்படின்னு போவீங்க. ஜி.கே. மணி கட்சி போக போகிறா என்ன யார் சொல்கிறது, எப்படி பேசுறது, யார் கனவுல கூட நினைக்கிறேன். அந்த செய்தி எங்கள் உதவியாளர் காட்டிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது. நான் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இப்போது நான் தூங்கி எந்திரிச்ச உடனே, தினமும் ஒரு நாள் இல்லை, தூங்கி எந்திரிச்ச உடனே எங்கள் ஐயாவினுடைய மனைவி துணைவியாளர் அம்மா அடுத்தது எங்கள் ஐயாவையும் எங்கள் அப்பாவையும் என்னை பெற்ற தாயை நினைப்பேன், என் குடும்பத்தை நினைப்பேன். அடுத்தது என்ன நினைப்பேன், என் கட்சியை நினைப்பேன். அடுத்தது இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், இன்னைக்கு நல்லதே செய்யணும், இன்னைக்கு நல்லதே நடக்கணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்கணும்னு நினைச்சிட்டு அப்படி இவ்வளோ நாளாக உழைக்கிறது எங்கள் ஐயாவுக்கும் தெரியும், என்னை அன்புமணிக்கும் தெரியும், கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்டவனை போய் இப்படிலாம் சொல்கிறது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மூத்த அனுபவம் உள்ள சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி கொச்சப்படுத்துறது. சட்டமன்றத்தில் எவ்வளோ சாதிச்சேன். இன்னைக்கு நுழைவுத் தேர்வு ரத்துன்னா எப்படி வந்துச்சு, மருத்துவ கொள்கை. சமச்சீர் கல்வின்னு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு மருத்துவரின் கொள்கை. அதெல்லாம் யார் காரணமாக இருந்தாங்க, தமிழ்நாட்டில் சுயநிதி கல்லூரியில் தான் துவங்கப்படும், இடையில இல்லை. அது சட்டமன்றத்தில் சட்டமாக்கினது யாரு, லாட்ரி சீட்டு ஒழுக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தது. இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப அடக்கத்தோடு நாகரீகமாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா செயலுக்கும் எங்கள் மருத்துவரியாக தான் காரணம். அதுக்கு பிறகு சென்னை அன்புமணி சொல்கிறது கேட்டு சட்டமன்றத்திலையும் பேசும், வெளியிலையும் செயல்படும். இன்னைக்கு 10.5 தமிழ்நாடு முழுக்க வண்டிகள் இது வண்டிகளுடைய உரிமை. அதே நேரத்தில் எல்லாரும் சட்டமன்ற நிகழ்வுகளில் பார்த்துருப்பாங்க. இந்த 10.5 சட்டமாகறதுக்கு இந்த ஜி.கே. மணி எடுத்த முயற்சி, பட்ட கஷ்டம், சட்டமாக நாளுங்க என்னென்ன நடந்துச்சுங்கிறத வெளியில் சொல்ல முடியாது. மருத்துவ ஜி.கே. மணி என்ன பாடுபட்டா நடந்தது என்ன முடிச்சுட்டு வந்த உடனே மருத்துவரையே அவ்வளோ சந்தோஷப்பட்டார். மணி எவ்வளோ பண்ணிட்டீங்க நீங்கள், இது ஒரு இன்னைக்கு நடந்த சம்பவங்களை ஒரு கையேடா எழுதுங்க, நான் வெளியிடுறேன், இது நாளைக்கு வரலாறு தெரியுங்களா. என் கையாடு சொன்ன, ஐயா நான் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் காரணம், நான் எழுதுன்னா உங்கள் பேர் வரகாலம் இல்லை, நீங்கள் தான், நான் தான் மணி காரணம், போய் செஞ்சது யாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் உங்களை செஞ்சுட்டு நம்ம அடங்க. நான் தலைவராக இருந்த நேரத்துலையும் சரி, இப்போது என்னைக்கும் கொடியேற்ற போவோம், நிகழ்ச்சிகளுக்கு போவோம். முந்தா நாள் கூட நீங்கள் பார்த்தீங்க, நீங்களும் பார்த்தீங்க. ஜி.கே. வாழ்க சொல்லாத அப்படின்னு சொன்னேன். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஜி.கே. வாழ்கன்னு சொன்னால் சொல்லாத, ஐயாவின் வாழ்கன்னு சொல்லுவேன். எங்கள் சின்ன அன்புமணி ரொம்ப அடக்கம். இது என்கிட்ட இருக்கிற பெரிய குறை. ஒரு அரசியலில் இருக்கிறவங்க தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக்கிறது, பந்தா பண்ணிக்கிறதெல்லாம் இயல்பு. நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல அடக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்மளால் முடிஞ்சதை மக்களுக்கு சேவை செய்யணும். ஜி.கே. மணி இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்கலாம், இல்லாத போகலாம். ஆனால் உயிர் போகிற வரைக்கும் சரியாக வாழ்ந்துட்டு போகலான்னு மனசாட்சி சொல்லணும். சாக போகிற நேரத்தில் நம்ம சரியாக வாழ்ந்துடணும். அப்படி வாழ்ந்துட்டு போகிற மேலே கொச்சப்படுத்துறது, அவதூறுப்படுத்துறது நல்லதில்லை. அப்படி என்ன அவதூறுப்படுத்துறதுனால அவங்களுக்கு சந்தோஷம்னா மகிழ்ச்சி. நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும், வாழ்க்கை தான் சொல்லணும். சரிங்களா? என் ஆசை எல்லாம் முழுக்க
என் ஆசை மட்டும் இல்லை, எங்கள் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர் சாதாரண தொண்டனுடைய ஆசைன்னா எங்கள் ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கிறத தவிர வேறு என்ன யாருக்கு. அப்படி ஒன்றா சந்திச்சிட்டாங்கன்னா எங்கள் இயக்கம் வீறு கொண்டு இடம் சாதாரணமாக இல்லை. முன்பு இருந்த நிலையை விட இது ஒரு சோதனை காலமாக இருக்கலாம். எப்பவுமே ஒரு சோதனை வந்து மீண்டுச்சுன்னா வேகமாக தான் வரும். ரெடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சந்திக்கணும்னு ஆசையோடு இருக்கிறத சந்திச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி தேர்தல். இப்போ நீங்கள் கூட பொறுப்பாளர் கோவப்படுவாரு, பொறுப்பாளர் மாற்றவே கூடாது. பொறுப்பாளர் மாற்றக்கூடாது, இருக்கட்டுங்க, பொறுங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அப்படி இருக்கிற போய் சொன்னா எப்படி இருக்கு. அதனால நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன், ஊடகத்தில் இருக்கிற நீங்களும் பாருங்க. ஒரு நேரத்தில் காலச்சூழல் என்ன காரணமோ தெரியல, காலச்சூழல் என்ன காரணமா தெரியல, ஒரு நெருக்கடியான சூழலை கட்சியில் உண்டாயிடுச்சு. இந்த சரிங்கிறதா நாங்கெல்லாம் தீவிரமா முயற்சி பண்றோம். இப்ப 45 வருஷம் ஒழிச்சுட்டு இருக்கிற ஜி.கே. மணி இந்த எங்க கட்சி சிதறி போகணும், எந்த பார்ட்டிக்கு நாங்களாம் போகணும்னு ஆசைப்படல. ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் நிக்கிறேன்னு நினைச்சேன். அப்புறம்லாம் நான் நிக்க கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்சி வற்புறுத்தி நிறுத்தி வைப்பாரு. எங்க சென்னை அன்புமணியும் சொல்லுவாரு. அப்படி இருக்கிற போய் எங்களை குறை சொல்றது. இப்ப மீண்டும் திரும்ப சொல்றேன், இந்த ஜி.கே. மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசைமையும் விருப்பமும் என்னன்னா, எங்க ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும். சந்திச்சாங்க, நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, எங்க கட்சியில எங்க இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னை அன்புமணியும் சந்திக்கணும். அப்படி சந்திச்சுட்டாங்கன்னாவே எல்லாம் எம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. அந்த நேரம் வரும்னு தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கறீங்க, பொறுப்பாளர்களை மாத்தினது. நான் உண்மையை சொல்றேன், இந்த செய்தி கேட்டா உள்ள போய் என் மேல கோவப்படுவாரு, சத்தம் போடுவாரு. பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளர் மாத்தாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்திட்டோம், மாத்துறதுனால என்ன தீர்வு வரப்போகுது. அவருடைய முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் மாத்துறாரு, அதை சின்னவர் வந்து இதெல்லாம் சரியானுங்கிறதா எங்க ஆசை. அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து இப்ப போன ஐயாட்ட தான் பேசுவோம். அவர்கிட்டையும் தொடர் நேத்திக்கு ஒரு நாள் தான் பேசல. முதல் நாள் இரவு 3-4 முறை பேசணும். தொலைபேசியில பேசிட்டே இருக்கிறேன். நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்ப வர்றது போன்லயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் உள்ள நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமா சொல்லக்கூடாது, உட்கட்சி பிரச்சனை. வெளியில சொல்றது நல்லா இருக்காது. அதனால ஊடகத்துல, சமூக ஊடகத்திலையும் சரி, ஒரு சில ஏடுகள்ல கூட என்னை பத்தி அவதூறா செய்தி வருது. அதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. எப்படி மனசாட்சிக்கு விரோதமா எழுதுறாங்கன்னு தெரியல. அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரூம்ல உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த செய்தி பார்த்துட்டு. எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு. ஆனா ஜி.கே. மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறதா அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதிட்டோம். அவங்களுக்கு வாழ்த்து, நன்றி சொல்லுங்க. வேற என்ன சொல்றது? யார் அதான் சில பேர் குற்றச்சாட்டு, அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்றோம். நாங்கள் மனசாட்சி. இப்ப பொருளாளர் திலகபாமா பத்தி நான் எந்த குறையும் சொல்லல. அவங்க பொறுப்புல இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்க ஐயா கிட்ட சண்டை போட்டாங்க. இது என் மனசாட்சி சொல்லுது. இதை இப்ப போனா உள்ள திட்டுவார். இந்த செய்தி தெரிஞ்சா ஏன் உள்ள நடக்கிறதெல்லாம் வெளியில சொன்னீங்கன்னு திட்டுவார். அதனால நீங்க கேட்டதுனால சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.